பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் அன்பான வணக்கங்கள். தனு தமிழ் ஸ்டோரியில இன்னைக்கு நாம ராயர் அப்பாஜி கதைகள் பத்தி தான் கேட்க போறோம். அறிவுள்ளவனுக்கு அறிவது ஒன்றும் இல்லை. விஜயநகரத்து அரண்மனையின் பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருந்தார் கிருஷ்ணதேவராயர். குறுநில மன்னர்கள் எல்லோரும் வந்து கப்பம் கட்ட வேண்டிய நாள் அன்று. ராயரின் ஆட்சிக்கு அடங்கிய சிற்றரசர்கள் தங்களுடைய கப்பத்தினை ஒருவன் பின் ஒருவராக வந்து கட்டி சென்றனர். அனைவரும் செலுத்தியவுடன் இறுதியாக அந்த மனிதன் எழுந்தார். கப்ப பணத்தை செலுத்திவிட்டு தான் என்ன நாட்டிலிருந்து வருகிறோம் என்பதை தெரிவித்தார். அவரை உற்று நோக்கிய மன்னர், "நீ யார்? உம்முடைய நாட்டின் மன்னர் எங்கே?" என்று வினவினார். அதற்கு வந்த மனிதர் தன்னுடைய பெயர் அப்பாஜி என்றும் தான் மன்னரின் சார்பாக வந்ததாகவும் தெரிவித்தார். இதை கேட்ட ராயர் சீற்றமடைந்தார். மற்ற குறுநில மன்னர்கள் தம்மை வந்து பணிந்து கப்பம் கட்டிவிட்டு செல்லும் போது இந்த மன்னன் மட்டும் தம்மை மதிக்காமல் யாரோ ஒரு மனிதனிடம் அலட்சியமாக கப்பத்தை கட்டி இருக்கிறான் என்றால் தம்முடைய கௌரவம் என்னாவது என்ற ஆத்திரம் பிறந்தது. என்றாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், "இப்போதே உம்முடைய அரசன் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று நான் உத்தரவிட்டதாக செய்தியை அனுப்பு" என்றார். அப்பாஜி பணிவுடன் சம்மதித்தார். பின்னர் தம்முடைய மன்னருக்கு விரிவாக செய்தி ஒன்றை அவர் அனுப்பினார். உடனடியாக மன்னர் கிளம்பி வர வேண்டும் என்றும், ஆனால் நகருக்குள் வர வேண்டாம் என்றும், நகருக்கு 4 காத தொலைவுக்கு அப்புறமாக தங்கி தன்னுடைய மறு தகவல் கிடைத்தவுடன் வந்தால் போதும் என்றும் அச்செய்தியில் எழுதப்பட்டிருந்தது. செய்தியை பெற்றுக்கொண்ட அப்பாஜியின் அரசன் உடனடியாக விஜயநகரம் கிளம்பி வந்தான். அப்பாஜியின் செய்திப்படி தலைநகருக்கு 4 காத தொலைவில் கூடாரம் அடித்து தங்கினான். நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு நாள் ராயரும் அப்பாஜியும் பொழுதுபோக்காக வெளியே சென்றனர். அவர்கள் செல்லும் வழியில் ஆட்டு இறைச்சி கடை ஒன்று இருந்தது. அதில் இருந்த கசப்பு கடைக்காரன் ஓர் ஆட்டை கொன்று அதில் இருந்து தோலை தனித்தனியாக உரித்து எடுத்துக் கொண்டிருந்தான். இதை கவனித்த ராயருக்கு அப்பாஜியின் அரசன் மேல் திடீரென சினம் கிளம்பியது. வர சொல்லி உத்தரவிட்டும் இத்தனை காலமாக வராமலேயே இருக்கிறானே, இவனுக்கு எத்தனை திமிர்! இந்த ஆட்டை கசப்பு கடைக்காரன் உரித்தது போல நானும் அந்த அரசனின் தோலை உரிக்காமல் விடமாட்டேன் என்று மனதிற்குள் கருதினார். எனவே அப்பாஜியை திரும்பி பார்த்து, "உன்னுடைய அரசர் ஏன் இன்னும் வரவில்லை? இன்னும் 10 நாட்களில் அவர் கண்டிப்பாக என்னும் நிறுத்தப்பட வேண்டும்" என்று கண்டிப்புடன் கூறினார். அப்பாஜி உத்தரவு பேரரசே என்றார் பவ்யமாக. பின்னர் தன்னுடைய இருப்பிடம் திரும்பிய அப்பாஜி தம் மன்னருக்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதினார். "அரசரை சந்திக்க இது ஏற்ற தருணம் அல்ல, உடனடியாக ஊர் திரும்பும்" என்று இருந்தது. இதை பெற்ற அப்பாஜியின் அரசன் தான் தங்கியிருந்த இடத்திலிருந்து உடனடியாக கிளம்பி ஊர் திரும்பினான். சில நாட்கள் சென்றன. அன்றைய தினம் ராயர் பெரும் மனமகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். அந்த நேரத்தில் அப்பாஜியை அவர் தற்செயலாக காண நேர்ந்தது. தன் கீழ் உள்ள மன்னன் செய்த தவறு காரணமாக இந்த மனிதர் ஊர் திரும்ப முடியாமல் போகிவிட்டதே என்று எண்ணி பார்த்தார் ராயர். எனவே அப்பாஜியின் மேல் அவருக்கு இரக்கம் பிறந்தது. உடனே அப்பாஜியை அழைத்து, "உன் மன்னர் இன்னும் எதற்காக என்னை வந்து பார்க்கவில்லை?" என்று கேட்டார். ராயரின் உள்கருத்தை யூகித்த அப்பாஜி, "பேரரசே, என்னுடைய மன்னரை தாங்கள் மன்னித்து அவருக்கு எந்தவித தண்டனையும் தரமாட்டேன் என்று உறுதியளித்தால் நான் உண்மையை கூறுகிறேன்" என்றார். இதை கேட்ட ராயர் வியந்து, "அப்படியே" என்று கூறினார். உடனே அப்பாஜி, "எங்கள் மன்னர் தலைநகருக்கு 4 காத தூரம் வரை வந்திருந்தார். அவர் வந்து சேர்ந்த போது தாங்கள் மிகவும் கோபமாக இருந்தீர்கள். நான் தான் அவரை திரும்பவும் ஊருக்கு போகும்படி கடிதம் எழுதிவிட்டேன்" என்றார். இதை கேட்ட ராயர் பெரும் திகைப்படைந்தார். பின்னர் தன்னை சமாளித்துக் கொண்டு, "நான் கோபம் கொண்டிருக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொண்டது?" என்று கேட்டார். "தாங்களும் நானும் ஒரு நாள் கசப்பு கடை வழியே செல்ல வேண்டியிருந்தது. அப்போது கசப்பு கடைக்காரன் ஓர் ஆட்டை கொன்று தோலை உரித்துக் கொண்டிருந்தான். இதை கவனித்த நீங்கள் உடனடியாக எங்களுடைய அரசரை வர சொல்லி கண்டிப்பான உத்தரவு போட்டீர்கள். அந்த ஆட்டை போலவே எங்கள் அரசரையும் தண்டிக்க வேண்டும் என்று உங்கள் உள்ளத்தில் எண்ணங்கள் உருவானதை நான் யூகித்து அறிந்து கொண்டேன். எனவே பேரரசரை காண இது சரியான தருணம் இல்லை என்று நான் கடிதம் எழுதி அவரை திருப்பி அனுப்பிவிட்டேன். அவரும் நாட்டுக்கு போய்விட்டார்" என்று கூறினார் அப்பாஜி. இதை கேட்டு அறிந்து போன ராயர், இந்த அப்பாஜி மிகப்பெரிய மேதை, இவரை தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கும் எந்த அரசனும் இவராலே காக்கப்படுவான் என்று நினைத்துக் கொண்டார். உடனே அப்பாஜியை நோக்கி, "அப்பாஜி, உம்மால் உன் அரசரின் தலை தப்பியது. நீர் சிறந்த மேதை. இனி நீ திரும்பி போக வேண்டாம். எம்மிடமே இரும். இன்று முதல் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் முதலமைச்சர் நீதான்" என்று கூறி
பலர் அறிய பட்டம் கட்டினார். அறிவுள்ளவனுக்கு அறிவது ஒன்றுமில்லை என்று அப்பாஜியால் ராயருக்கு அன்று நிரூபிக்கப்பட்டது.